தோழமை உறவுகளுக்கு வணக்கம். நீட் தேர்வை ரத்து பண்ணணும். நீட் தேர்வுல நிறைய முறைகேடுகள் இருக்கு. இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். நீட் தேர்வுல உயிரிழந்தவங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியா வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியும் அது கூட சேர்ந்து லட்சக்கணக்கான மாணவர்களும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு வராங்க. இந்த அமைதி வழி போராட்டத்தை எப்படி கலவரமா மாத்தணும், எப்படி கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசாங்கம் போலீஸ்காரர்களை காவல்துறையினரை ஊடுருவி அவங்க மேல தடியடி நடத்திருக்காங்க. இந்த தடியடியில பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த தடியடி குறித்து தமிழக முதல்வர் எந்த கேள்வியும் கேட்கல, எந்த ஒரு அறிக்கையும் விடல. பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எந்த ஒரு கடிதமும் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் மாணவர்களும் ஆட்சியில உட்கார வச்ச எல்லாருமே கேள்வி மேல கேட்டுக்கிட்டு வராங்க. முக்கியமா இந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்துறது தமிழ்நாட்டுக்காரங்க நாம தான் தலைமை ஏற்று நடத்தி இருக்கணும். ஏன்னா 10 வருடங்களாக இந்த நீட் தேர்வுனால எவ்வளவு பேர் மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஆனா நாம இந்த போராட்டத்தை நடத்தாம அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணாம என்ன பண்றோம் அப்படின்னா 23ஆம் தேதி ஜனநாயகன் படம், முதல்வர் விஜய் அவர்கள் நடிச்ச ஜனநாயகன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கண்ணாடி பார்த்து காரி துப்பிக்க வேண்டியதுதான். அப்படி துப்புனா கூட நமக்கெல்லாம் அறிவு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெளிவு இல்லாம, அந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாம நாம சுத்திக்கிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இது தெரியாம, இதுக்காக நம்ம போராடாம, இதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணாம, ஒரு படத்துக்காக, அதுவும் கடைசி படம், முதல்வருடைய கடைசி படத்துக்காக நாம இப்படி எல்லாம் போய் டிக்கெட்டுக்காக போராடுறது ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா தான் தெரியுது. ஏன்னா கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியோட சேர்ந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்க சோறு தண்ணி இல்லாம கொசு தொல்லையிலையும் படுக்க நல்ல இடம் கூட இல்லாம அங்க பிளாட்ஃபார்ம்ல அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே மனசு ஒரு மாதிரி கல்லாவும் உருகுதுங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஓட முடியாம அந்த பேரணி அமைதி பேரணி அடிக்கும் போது போலீசார் தடியடி நடத்துறாங்க. ஒருத்தர் ஓட முடியாம என்னை அடிக்க தான் போறீங்க, அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனியா நின்னு சொல்றாரு. அவரு 5 போலீஸ்காரங்க சேர்ந்து அந்த அளவுக்கு ரத்தம் வழிய அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் நாம ஜனநாயகன் பின்னாடி ஓடணும்னா நாம எந்த அளவுக்கு ஒரு கல்லஞ்சக்காரங்களா இருப்போம். இந்த போராட்டம் மாணவர்கள் எடுத்த போராட்டம் எதுவுமே வீழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன் அப்படின்னா மேற்கு வங்கம் போராட்டமா இருந்தாலும் சரி, இந்தி திணிப்பு போராட்டமா இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு போராட்டமா இருந்தாலும் சரி, இப்படி மாணவர்கள் இளைஞர்கள் கையில் எடுத்த போராட்டம் எப்பவுமே தோல்வி அடைந்ததா சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இந்த நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற போராட்டமும் கண்டிப்பா வெற்றி அடையும் சொல்லிட்டு தான் எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு தமிழகத்திலேயே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மௌனம் காக்காம இந்த முறைகேட்டுக்கு தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இந்த நீட் தேர்வை முழுமையா ரத்து பண்ணணும். அப்படி ரத்து பண்ணல அப்படின்னா இந்த போராட்டம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் யூகிக்கவே முடியாது. ஏன்னா நாளுக்கு நாள் போராட்டங்களை தீவிரம் அடையதே தவிர அதோட வீரியம் கொஞ்சம் கூட குறையாம தான் இருக்கு. ஜனநாயக நாட்டுல ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரணியில தடியடி நடத்தி இந்த சர்வாதிகார ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசாங்கம் உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு வராங்க. அதனால இந்த போராட்டம் வெற்றி பெற நாம எல்லாருமே சேர்ந்து தினமும் ஒரு சோசியல் மீடியா, நம்ம போராட்டத்துல கலந்துக்க முடியல அப்படின்னாலும் சோசியல் மீடியால கமர்ஷியல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஜனநாயகன் படத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தினமும் நீட் தேர்வை பத்தி, நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்னதான் நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.